ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாணி பவனில் ஆஃப்லைனில் கொடுத்துட்டு இருந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இன்னையிலேருந்து கரண்ட் டே புக்கிங்காக ஆன்லைனில் அதே டிக்கெட்ஸை கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் 9 மணி போல் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணாங்க. 5 நிமிஷத்தில் டிக்கெட்ஸ் எல்லாம் தீந்துருச்சு. ஸோ கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து அட்வான்ஸ் புக்கிங்க்கும் இந்த கரண்ட் டே புக்கிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன அட்வான்டேஜஸ், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுங்கிற பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் பற்றினது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம மினிமமாக 10 ரூபா கூட டொனேஷன் பே பண்ணலாம், எவ்வளோ ரூபா வரைக்கும். தரிசனம் பார்க்கணும் இந்த டொனேஷன் மூலமாக அப்படின்னா ஒருத்தருக்கு குறைஞ்சது 10,000 வச்சு நம்ம டொனேஷன் பே பண்ணியிருக்கணும். டொனேஷனுக்கு ஃபஸ்ட்டு பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் டோனார் ப்ரிவிலேஜ் லிங்க் எனேபிள் ஆகும். அதன் மூலமாக ஒரு 500 ரூபாய் பே பண்ணி தர்ஷன் டிக்கெட்டுக்கு புக் பண்ணிக்கணும். ஸோ ஒருத்தருக்கு 10,500 ரூபாய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அந்த மாதிரி பே பண்ணுறப்போ அட்வான்ஸாக புக் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பிடிச்ச நாள் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துட்டு வரலாம். இல்லை சடனாக நமக்கு போகணுன்ட்டு தோணுது அப்படின்னா கூட ஆன்லைன்லேயே இப்போ நம்ம இந்த டிக்கெட்டை காலையில் புக் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை சாயந்தரம் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்துட்டு வரலாம். தரிசனம் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸாக புக் பண்ணாலும் சரி, கரண்ட் டே புக் பண்ணாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். புக்கிங் தான் உங்களுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். கரண்ட் டே புக்கிங் பண்ணாலும் சரி, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணாலும் சரி, ஆப்லேயும் செய்துக்கலாம். போர்ட்டல் ttdevastanams.ap.gov.inலையும் நீங்கள் உங்கள் மொபைல்லே செய்துக்கலாம். போர்ட்டல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ரீவாணி அண்ட் அதர் ட்ரஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த வெப்சைட்டோட ரெஜிஸ்டர்டு டிடிடி இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இருந்தால் அதில் லாகின் செய்துக்கோங்க, இல்லைனா க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் புதுசாக தான் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா புக்கிங்க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங் டே அன்னைக்கு க்ரியேட் பண்ணாதீங்க, சம்டைம்ஸ் ஓடிபி இஷ்யூ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சேஃபர் சைடுக்கு முதலே இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைலில் புக் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் மொபைலில் டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கோங்க. பட் லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் வச்சதுக்கப்புறம் பாப்அப் கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் டே புக்கிங் பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீவாணி கரண்ட் டே கிளிக் பண்ணிக்கோங்க. மாதம் கூட ஓப்பன் பண்ணுவாங்க. 3 மந்த்ஸுக்கு முன்னாடி அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானது இப்போ ஜனவரி 23 காலையில் 11 மணி போல் டிடிடியில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜென்ரலாக 23 போல் ஓப்பன் பண்ணுவாங்க. டேட் அண்ட் டைம் அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுவேன். அட்வான்ஸ் புக்கிங் அது. நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ண போகிறதா இருந்தால், அந்த புக்கிங் பண்ண போகிறதா இருந்தால் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கரண்ட் டே புக்கிங் பண்ண போகிறதா இருந்தால் ஸ்ரீவாணி கரண்ட் டொனேஷன் பண்ணிக்கோங்க. டொனேஷன் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷனில் பண்ணிவிட்டு கூட இந்த கரண்ட் டேயில் தர்ஷன் புக் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மெயினாக இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீழே இருக்கிற ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷனுங்கிறது அட்வான்ஸ் புக்கிங். 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸாக புக் பண்ணிக்கணும். இந்த அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறப்போ அக்காமடேஷனும் சேர்த்தே புக் பண்ணிக்கலாம். ஒரு லாகின்ல 9 பேருக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரே ஒரு முறை மட்டும் அட்வான்ஸ் புக்கிங்கில் நம்ம ரீஷெடியூல் பண்ணிக்கலாம் தர்ஷன் டேட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டொனேஷன் பே பண்ணிட்டோம், தர்ஷன் டேட்டும் செலக்ட் பண்ணி புக்கிங் எல்லாம் முடிச்சிட்டோம். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் போக முடியலன்னா நம்மளாக ரீஷெடியூல் பண்ணிக்கணும்னா 3 டேஸ்க்கு முன்னாடி பண்ணிடணும். நம்ம பண்ணலாலும் சரி பண்ணலனாலும் சரி, ஆஸ் ஆன் தர்ஷன் டேட்டில் நம்ம டிக்கெட் ஸ்கேன் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ரீஷெடியூல் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுது. ஸோ தட் நம்ம டொனேஷன் பே பண்ணதுலேருந்து 1 இயர்க்குள்ளார அவைலபிலிட்டி எப்போ இருக்கோ பார்த்து தர்ஷன் டேட் ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு முறை மட்டும். ஜென்ரலாக இந்த டிக்கெட்ஸ் 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. எந்த டிக்கெட்டுக்குமே 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. ட்ரெஸ் கோடு ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட், குர்தா பைஜமா, ஷர்ட் டிஷர்ட் போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரி சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் அண்ட் டைம் 2 டைப் ஆஃப் புக்கிங்க்குமே சேமாக தான் இருக்கும். அக்காமடேஷன் அட்வான்ஸ் புக்கிங்க்கு மட்டும்தான் உண்டு. கரண்ட் டே புக்கிங்கில் அக்காமடேஷன் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ கரண்ட்டாக புக் பண்ணணும், அக்காமடேஷன் என்ன பண்ணணும்னா ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் போய் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு ஆப்ஷன். இல்லை ப்ரைவேட்
லாட்ஜஸில் கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யலாம். அக்காமடேஷனுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது வேறு அப்படிங்கிறத நிறைய டைம்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அட்வான்ஸ் புக்கிங்கில் அக்காமடேஷன் புக் பண்ணிடலாம் சேர்ந்தாப்லே, ஆனால் கரண்ட் புக்கிங்கில் அக்காமடேஷன் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ். ரீஷெடியூல் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம், அக்காமடேஷனோட புக் பண்ணிக்கலாம், லாகின் செய்து 9 பேருக்கு நம்ம டொனேஷன் தர்ஷன் புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இதெல்லாம் அட்வான்ஸ் புக்கிங்கில். கரண்ட் புக்கிங்கில் ரீஷெடியூல் கிடையாது, அக்காமடேஷன் கிடையாது. ஒரு லாகின்ல 4 பேருக்கு தான் மேக்ஸிமம் நம்ம புக் பண்ணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது ஆன்லைனில் அட்வான்ஸாக புக் பண்ணுறப்போ டெய்லியும் கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டு டைம் டேஸ் கேப் கிடையாது. அதே ஆதாரில் கூட அடுத்தடுத்து புக் ஆகும். ஆனால் கரண்ட் டே புக்கிங்கில் இப்போ இன்றைக்கி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த அதே ஆதார்லேயோ அதே பாஸ்போர்ட்லேயோ புக் பண்ணுறதுக்கு 7 நாட்கள் டைம் கேப் கேட்குறாங்க கரண்ட் டே புக்கிங்கில். அடுத்து இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார், என்ஆர்ஐஸாக இருந்தால் பாஸ்போர்ட். இது 2 புக்கிங்க்குமே சேம் தான். ஸோ இதெல்லாம் தான் அட்வான்ஸ் புக்கிங்க்கும் கரண்ட் புக்கிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ நம்ம எப்படி கரண்ட் புக்கிங் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய டைம்ஸ் அட்வான்ஸ் புக்கிங் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில். விஐபி பிரேக் தர்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். ஸோ கரண்ட் டே புக்கிங் கிளிக் பண்ணிக்கோங்க, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இந்த டொனேஷன் பே பண்ணுறதை நீங்கள் முதலே முடிச்சு வச்சுக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை படித்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுறது கரண்ட் புக்கிங். இதில் ஃபஸ்ட்டு நம்ம தர்ஷன் அவைலபிலிட்டி பார்த்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு தர்ஷன் அவைலபிலிட்டி மட்டும் கூட இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளிக்கே இருக்குது பாருங்கள். ஜனவரி 9 ஓப்பன் பண்ணாங்க, ஃபுல்லாகிடுச்சு 5 மினிட்ஸில். சும்மா இது நம்ம அவைலபிலிட்டி பார்க்குறது தான். இதை வச்சு புக்கிங்லாம் பண்ண முடியாது. டொனேஷன் பே பண்ணால் தான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஸோ மேலே இருக்கிற பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் புக்கிங்க்கு மேக்ஸிமம் ஒரு லாகினில் 4 பேர் தான். அதனால் அந்த 4 பேருக்குள்ளார உங்களுக்கு எத்தனை பேருக்கு டொனேஷன் பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் டொனேஷன் 50,000 கூட பே பண்ணலாம், பேன் கார்டு நம்பர்லாம் கேட்கும். ஆனால் கரண்ட் புக்கிங்கில் 4 பேருக்கு தான் தர்ஷன் புக் பண்ண முடியும். அது வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் 4 பேருக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா 40,000 மட்டும் டொனேஷன் பே பண்ணிக்கோங்க. இல்லை அதுக்கு கம்மியாக கூட பண்ணிக்கலாம். இப்போ 3 பேர்னா 30,000, 2 பேர்னா 20,000, ஒருத்தர்னா 10,000. 5 பேருக்கு நீங்கள் பண்ணிவிட்டு 4 பேருக்கு இப்போ தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறீங்க. அந்த ஒருத்தர் இதுன்னு ஒன்று பேலன்ஸ் இருக்கே, அது அப்புறமா பண்ணிக்கலாமான்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. பண்ணால் இப்போவே பண்ணிடணும். அதனால தான் எத்தனை பேருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணுமோ அத்தனை பேருக்கு மட்டும் டொனேஷன் பே பண்ணிக்கோங்க. அந்த ஆதார், இப்போ நான் உங்களுக்கு டொனேஷன் நான் கூட பண்ணலாம். யார் பேரில் ஆதார் நம்பரை கொடுத்து அவங்களோட ஆதார் கொடுத்து புக் பண்ணுறீங்களோ அந்த பர்சன் தான் தரிசனத்துக்கு போக முடியும். நீங்கள் பிரிண்ட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா டொனேஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்க பேர் இருக்கும், தர்ஷன் யார் போகிறாங்களோ அவங்க நேம் ஆதார் நம்பரோடு வந்துடும். ஆதார் நம்பர் கொடுத்து போகிறவங்க தான் தர்ஷனுக்கு போக முடியும். ஸோ இப்போ 40,000 போட்டிருக்கிறதுனால 4 பேர் காமிக்குது. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ நான் சொன்னது சொல்லிக்கிறாங்க. கரண்ட் புக்கிங்க்கு ஒரு நாளைக்கு 4 பேர், ஒரு லாகினில் 4 பேர் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் கிடையாது, ரீஷெடியூல் கிடையாது. யார் நம்ம ஆதார் நேம் கொடுத்து புக் பண்ணுறோமோ அவங்களோட ஐடி ப்ரூஃபோடு போகணும். ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு 7 நாட்கள் ஆகும். அதுதான் கொடுத்துருக்குறாங்க. ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் உங்களுக்கு இருக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுறதுக்கு ஆதார் நம்பர் கொடுத்து அத்தனை டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு தடவை 2 தடவைக்கு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் சப்மிட் பண்ணி பேமெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆதார் தப்பாக போட்டோம் அப்படின்ட்டுலாம் மாற்ற முடியாது, ரீஃபண்ட்லாம் கிடைக்காது. பேமெண்ட்டில் உங்களுக்கு கேட்வே ஆப்ஷன் காமிக்கும், ஃபெடரல் பேங்க் இருக்கும், இன்னொரு பேங்க் இருக்கும். அதில் எதில் வேணாலும் கிளிக் பண்ணிவிட்டு போய் யூபிஐ ஆப்ஷன் கிடையாது. கார்டு பேமெண்ட், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லை நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் பே பண்ணிக்கோங்க. அது பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் சில டைம் உடனே டோனர் ப்ரிவிலேஜ் லிங்க் எனேபிள் ஆகிடும். சில டைம் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அப்போ நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணணும். இது வரைக்கும் ப்ராசஸே நிறையா இருக்கிறதுனால தான் இந்த ப்ராசஸை நம்ம முதலே செய்து வச்சுக்கலாம். ஏன்னா டொனேஷன் பே பண்ணி 1 இயர் டைம் இருக்குது. அண்ட் அட்வான்ஸாக நம்ம டொனேஷன் பே பண்ணிவிட்டு கூட தர்ஷன் டிக்கெட் கரண்ட்டில் போட்டுக்கலான்ட்டும் ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. அதனால் டொனேஷன் நீங்கள் முதலே பே பண்ணிவிடுங்க. 5 நிமிஷத்தில் டிக்கெட் போடுறதுனால தீண்டுறதுனால தர்ஷன் டிக்கெட் போட மட்டும்தான் உங்களுக்கு டைமே இருக்கும். ஸோ ஒன்ஸ் டொனேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாப்பப் வரும். நம்ம டொனேஷன் பே பண்ணதுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட்டு ரிசிப்ட் உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை எப்போ வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மெயின் பேஜுக்கு வந்துடணும். மெயின் பேஜுக்கு டோனர் ப்ரிவிலேஜஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதே இயர்லேயே புக்கிங் ஓப்பன் பண்ணிடுறோம் அப்படின்னா கேலண்டர் இயர் உங்களுக்கு 2026 காமிக்கும். இல்லைனா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, கேலண்டர் இயர் 2026 தான் இருக்கா. ஸோ இந்த இடத்துல அதை செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாக்ஸோட அந்தந்த நேம் இருக்கும், நம்ம யார் பேரில் ஆதார் கொடுத்து புக் பண்ணிக்கிறோமோ அந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு பிகினிங் பிரேக் தர்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கணும். பக்கத்தில் கேலண்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நாளைக்கு புக் பண்ணுறப்போ 10ஆம் தேதிக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். 9 மணிக்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறப்போ அதை கிளிக் பண்ணி மறுபடியும் தனியாக தர்ஷன் டிக்கெட்டுக்கு பே பண்ணிக்கணும். அக்காமடேஷன் கரண்ட் புக்கிங்க்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே பேஜ்லேயே நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணிங்கன்னா மை ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு அந்த தர்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரண்ட் புக்கிங்க்கு சொல்கிறேன், இந்த ரீஷெடியூல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இது அட்வான்ஸ் புக்கிங் பண்ணதுக்கு உண்டானது. கரண்ட் புக்கிங்கில் உங்களுக்கு அந்த ரீஷெடியூல் ஆப்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு சாயந்தரமே அன்றைக்கி ரிப்போர்ட்டிங் டைம் இப்போதைக்கு 4 மணிக்கு போட்டிருக்காங்க. இது ட்ரையல் பேசிஸில் 1 மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி தர்ஷன் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு தரிசனம். ஸோ காலையில் டிக்கெட் இந்த மாதிரி 9:05 ஓப்பன் ஆகிறப்ப நம்ம புக் பண்ணிட்டோம், இன்றைக்கி 5 நிமிஷத்தில் தீந்துருச்சு, டிமாண்ட் இல்லாதப்போ மேக்ஸிமம் 2 மணி வரைக்கும் புக்கிங் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 800 டிக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில். ஸோ தட் காலையில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நம்ம திருப்பதி பெருமாளை சாயந்தரமே கிட்ட போய் தரிசனம் செய்துட்டு இருந்தலாம். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ரிப்போர்ட்டிங் பிளேஸு சுபதம் என்ட்ரி வழியாக தாண்டி ரைட் சைடில் திரும்பினோன்னா 300 ரூபாய் தரிசனம் கியூ வரைக்கும் போக வேண்டாம். அதுக்கு முன்னாடியே அங்கே போனாலே கேட்டால் சொல்லிடுவாங்க. அந்த 300 ரூபா தரிசனம் கியூ கிட்டே போனாலே நம்ம கார்லேயே வரனா கூட அங்கேயே கூட இறங்கிக்கலாம். 300 ரூபா தரிசனம் கிட்டே போகிறப்போ விஐபி பிரேக் தர்ஷன் ஸ்ரீவாணி அப்படின்னு சொன்னால் ஒரு 3:30 மணி போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க எப்போ அலோவ் பண்ணுறாங்களோ நம்ம உள்ளே போய் பெருமாளை கிட்ட தரிசனம் செய்துட்டு வரலாம். இதுதான் கரண்ட் டே புக்கிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். பட் ரூல்ஸ் மட்டும் மாறுது. நீங்கள் இம்மிடியட்டாக புக் பண்ணிவிட்டு அன்றைக்கே பெருமாளை பார்க்கணுன்னா கரண்ட் டே புக்கிங்கில் பே பண்ணிக்கோங்க. அட்வான்ஸாக புக்கிங் ஓப்பன் ஆகிறது கூட சீக்கிரம் அன்றைக்குள்ளார தீந்துடும். 23ஆம் தேதி ஒரு மாதமும் ஓப்பன் ஆகுதுல, அது புக் பண்ணுறப்போ ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் கிளிக் பண்ணி புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பெருமாளை கிட்ட தரிசனம் செய்யணும், அமௌண்ட்டு ஓகே அப்படின்னா காலையிலே டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்சனால சாயந்தரமே நம்ம பெருமாளை கிட்ட போய் தரிசனம் செய்யலாம். இல்லைன்னா அட்வான்ஸாக ரூமெல்லாம் வேணும், ப்ராப்பராக நம்ம புக் பண்ணிவிட்டு போகணும் அக்காமடேஷனோட அப்படின்னா அட்வான்ஸாக கூட புக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வைகுண்ட துவார தரிசனம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. முந்தா நேற்று டைரக்ட் சர்வ தர்ஷனம் க்யூவில் ஜாயின் பண்ணி வெளியில் வந்துட்டு ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் நேற்று மத்தியானம் 2 மணி போல் எனக்கு தெரிஞ்சவங்க போனாங்க. 4 மணி நேரம் ஆச்சு சாமி பார்க்க அப்படின்னாங்க. ஸோ நேற்றுலேருந்து கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று கொடுத்த டோக்கன் அவைலபிளாக இருந்தது. இன்றைக்கி இன்னும் கவுண்டர் ஓப்பன் பண்ணல. நேற்று காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு 11:07 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ காலையில் டோக்கன் இன்னும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. பட் க்யூவில் டிவோட்டிஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா வாங்கிக்கலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிக்கலாம். மறுநாள் தரிசனத்துக்கு கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்குறாங்க. இல்லை டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். ஆஃப்லைன் டிப் எல்லாமே உங்களுக்கு மார்கழி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 73,580 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.57 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 18,465 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். டைரக்ட் சர்வ தர்ஷன் க்யூவில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 16 மணி நேரம் ஆகிறதா அப்டேட் பண்ணிக்கிறாங்க. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் நம்ம டோக்கன் வாங்கிட்டு வெளியில் வரலாம், வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகலாம். 300 ரூபாய் தர்ஷன க்யூவில் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 2லேருந்து 4 மணி நேரம், டோக்கன் தர்ஷனத்தில் 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். அண்டு ரத சப்தமிக்கு 24, 25, 26 கீழ் டோக்கன் தரிசனம் கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.